என்னதான் பல கொலைகளை பண்ணாலும் நம்ம மேல பழியே வராதது போல சூழ்நிலையை மாத்துறது திமுகவிடமிருந்து தான் கற்றுக்கொள்ளணும். இதுக்கு மிகப்பெரிய சாட்சியே கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் தான். என்ன கூட்டம் நடந்தாலும் கரூர்ல இருக்கிற திமுக தலைவர் செந்தில் பாலாஜி தான் இதற்கு பொறுப்பு. எங்க பிரச்சாரம் நடத்தணும், எவ்வளவு பேர் வராங்க, அதற்கான பாதுகாப்பு நாம கொடுத்துருக்கோமான்னு சரிபார்க்க வேண்டியதே இவங்க தான். இதையெல்லாம் பண்ணாம போதுமான அளவுக்கு காவல்துறையும் அங்க அனுப்பாம இப்படி ஒரு சம்பவத்தை இவர்களே ஏற்படுத்தியிருப்பார்களோ அப்படின்ற ஒரு டவுட் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிசல்னால மூச்சு திணறல் ஏற்பட்டு பல பேர் இறந்துட்டு இருக்க சமயமே 10 நிமிஷத்துக்குள்ள முதல்வருக்கு தகவல் போயிருக்கு. 15 நிமிஷத்துல இத்தனை ஆம்புலன்ஸ் எப்படி அங்க வந்தது? 20 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு போயிருக்காரு. 1 மணி நேரத்துல பிரதமர் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. 2 மணி நேரத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போயிருக்காரு. ஆக இந்த டைமுக்கு இந்த அமைச்சர் இங்க இருக்கணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணி தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க போல. இதையெல்லாம் இந்தந்த மீடியா இப்படி கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல. 40 பேருக்கு ஒரே இரவுல போஸ்ட்மார்ட்டம் நடந்ததும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மொத்தத்துல சொல்ல போனா 40 பேருடைய உயிர்கள் போனது மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு.